ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவுடனான நம்முடைய ஐக்கியம் என்கிற தலைப்பில் நாம் கடந்த வாரத்தில் நாம் ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்க வேண்டும் ஆமென் என்கிறதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவுடனே ஆமென் ஐக்கியமாய் நாம் இருக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுகிறது. நம்மை தெரிந்து கொண்டது பிதாவாகிய தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களே என்னையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தது பிதாவாகிய தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உங்களையும் என்னையும் பொறுப்பா ஒப்படைச்சிருக்கிறது யாரு? பிதாவாகிய தேவன். ஆகையினால ஸ்தோத்திரம், நம்முடைய ஐக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனாக மிகவும் உறுதியானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை குறித்து தான் நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த ஐக்கியத்தை பிளவுபடுத்துவதற்காகவே ஒருவன் இருக்கிறான். அவன் ஆதி முதலே அவனுக்கென்று ஒரு தொழில் இருக்கு. அவனுக்கு 24 மணி நேரம் அதுதான் அவனுடைய வேலை. என்னன்னு சொன்னா, அவன் பிளவுபடுத்துகிறவன், அவன் பிரிக்கிறவன். தேவனிடத்திலிருந்து தன் பிள்ளைகளை பிரித்தவன். அவன் மனித கொலை பாதகன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவருடைய செல்ல பிள்ளைகளாக தோட்டத்திலே உண்டாக்கப்பட்டிருந்த அந்த பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலிருந்து முதலாவது அவன் பிரித்தான். ஆண்டவருடைய ஐக்கியத்திலிருந்து முதலாவது பிரித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அதே போலத்தான் இன்னைக்கும் அவனுடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய பணிகளில் பிரதானமான பணி என்னன்னு சொன்னா, எப்படி ஆகிலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனத்தை, சபையை, நீங்க எல்லாம் சபைன்னு அந்த கட்டடத்தை நினைச்சிடாங்க. நீங்க தான் சபை. இது ஜஸ்ட் ஒரு கட்டடம் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக தம் சபை, மனவாட்டி சபை, தன்னுடைய மனவாட்டி, ஆண்டவருடைய மனவாட்டியை, உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் வல்லமையால் அது நடக்காது. அவனுக்கும் வல்லமை இருக்கு. அவனும் இந்த மேஜிக் வேலையெல்லாம் செய்வான். அவனும் ஆமென் ஸ்தோத்திரம் அற்புதம்லாம் செய்வான், அதிசயம்லாம் செய்வான். உலக ஆசீர்வாதத்தை கொடுக்க யாராலையும் முடியும் சொல்லுங்க? பிசாசாலையும் முடியும். ஆமென் சொல்லுங்க. எப்படி அவனால முடியும்னு சொல்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் பூமியின் சகல ராஜ்யங்களை அதனுடைய மகிமையும் ஒரு சில நிமிடங்கள் அவருக்கு காட்டி, இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, அதை நான் உனக்கு தாரேன்னு சொன்னானா சொல்லலையா? அல்லேலூயா. அது யார்கிட்டயே சொன்னான்? சொந்தக்கார்ட்டே சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இந்த பூமியில ஒரு ஆவிக்குரியவன் அந்நியனும் பரதேசியமா இருக்கிறான். நமக்கு இது சொந்த நாடு கிடையாது, நமக்கு இது சொந்தம் கிடையாது. அதனால இயேசு கிறிஸ்துவும் இப்ப இங்க பூமிக்கு எப்படி வந்திருக்கிறாருன்னா, அவர் உண்டாக்குனதுல வந்தாலும் அவரும் இங்க ஒரு அந்நியனும் பரதேசியமா தான் வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு ஆவிக்குரியவனுக்கும் இந்த பூமி எப்படி இருக்குன்னு சொன்னா, நாம் இங்க அந்நியர்கள், இங்க சொந்தம் கொண்டாடுறதுக்கு நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஒருவேளை இல்ல பாஸ்டர் எனக்கு சொந்தமா வீடு இருக்கு, எனக்கு சொந்தமா நிலம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அது நமக்கு சொந்தம் கிடையாது. அதெல்லாம் ஒரு நாள் போட்டு தான் போனோம். அதனால நாம் எல்லாரும் இங்கே அந்நியர்களும் பரதேசிகளுமாகத்தான் இருக்கிறோம். நமக்கு சொந்த நாடு பரலோக ராஜ்யம். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கும் போது அவரிடத்துல கூட பிசாசானவன் சொல்றான், எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் உனக்கு தாரேங்கிறான். அவர் அதுக்காக வரல. அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். அவர் ஆவிக்குரியவர்களுக்கெல்லாம் தலைவர் இல்லையா? ஆவிக்குரியவர்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆகையால் அவரை இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினால அடக்கி போடலாம் அப்படின்னு சொன்னா அது கனவுல கூட நடக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பிசாசானவன் என்ன பண்ணார்? அதட்டி அவனை அப்புறப்படுத்தினார்.
யார்கிட்ட வந்து என்ன வேலை காட்டுற? அல்லேலூயா சொல்லுங்க. கொண்டு போ உன் சரக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, பிசாசும் அற்புதங்கள் செய்வான். பிசாசும் உலக பொருளாதாரத்தை தருவான், பணத்தை தருவான். இன்னைக்கு இந்த ஜனங்கள் தேசத்துல ஸ்தோத்திரம் பலவிதமான காரியங்களை செய்யறாங்க. சில காரியங்களை அவங்க இன்னும் விடாம இருக்கிறாங்க. ஏன் விடாம இருக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு நிறைய கிடைக்குது. அவங்க செய்கிற காரியங்கள் அவங்களுக்கு வாய்க்குது. மந்திரங்கள் செய்றாங்க, யாகங்கள் நடத்துறாங்க. ஏன் அதை செய்யறாங்க? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஏன் செய்யறாங்க? ஏன்னா அங்க இருந்தும் அவர்களுக்கு தேவையான ஒரு சில கிரியைகளை அந்த காமேன் ஸ்தோத்திரம் சத்துருவானவன் பிசாசானவன் செய்து கொடுக்கிறான். அவங்களுக்கு வாய்க்குது. அதனால தான் அவங்க அமேன் ஸ்தோத்திரம் எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை ஆயிரம் கொடுத்து மந்திரவாதிகளை கூட்டு வந்தாலும் பரவாயில்ல, மந்திரவாதிகளை தேடி போறாங்க. ஆடு மாடு கோழின்னு சொல்லி என்ன பண்றாங்க? கொடுக்கறாங்க, பலி கொடுக்கறாங்க. அவங்க நினைச்ச காரியங்களை சாதிக்கிறாங்க. ஆனா நல்லா கவனிக்கணும், பிசாசால இந்த உலக இன்பங்களை கொடுக்க முடியும், உலக ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். ஆனால் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க பிசாசால முடியாது. மனுஷனுடைய பாவத்துக்கு மன்னிப்பை கொடுக்க பிசாசால முடியாது. அதை கொடுக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அதை இயேசு கிறிஸ்து மட்டும் தான் கொடுக்க முடியும். நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆகையால் உலக இன்பங்களுக்காக ஆண்டவரை தேடாதீங்க, உலக ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடாதீங்க. உலக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. உலக ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஆண்டவரை தேடுறீங்கன்னா இங்க வரணும் அவசியம் இல்லை. அதை தர்றதுக்கு வேற ஒருத்தனும் ஆயத்தமா இருக்கிறான். அதை அவன் தர்றது அவனே போதும். எவன் போதும்? பிசாசே அதுக்கு போதும். பிசாசுக்கு நிறைய இருக்கு. ஏன் இயேசுட்ட வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு பரலோகத்தை தருவார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிசாசு சொன்னா, என்கிட்ட தான் இருக்க எல்லாம் தாரேன், ஏய் அதை நீயே கொண்டு போ. நான் பரலோக ராஜ்யத்துக்குரியதை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். நீ எப்படி ஆதாம் ஏவாளை வஞ்சித்தியோ அதே போல என்னையும் வஞ்சிக்க பாக்குறியா, என்னையும் ஏமாத்த பாக்குறியா? உன் பருப்பு நம்மகிட்ட வேவாது, கொண்டுட்டு போ. அல்லேலூயா. சத்த ஆவிக்குரிய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவ போல இருக்கணும், தெளிவா இருக்கணும். உலகத்துல பின்னாடி ஓடிடக்கூடாது, உலக இன்பங்களுக்கு பின்னாடி ஓடிடக்கூடாது, பணத்துக்கு பின்னாடி ஓடிடக்கூடாது, பொன் பொருள் அப்படின்னு ஓடிடக்கூடாது, இச்சைகளுக்கு பின்னால ஓடிடக்கூடாது, ஆசைகளுக்கு பின்னால ஓடிடக்கூடாது, நகை நட்டுக்கு பின்னால ஓடிடக்கூடாது. அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறது அழியாது. ஆகையினால அவரிடத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் பிசாசனமே ஆவிக்குரியவர்களோடு போராடுறான். உலகத்து மனுஷனிடத்துல அவன் போராடுறது இல்லை, அவங்களை அவன் கண்டுகிட்டது இல்லை. காரணம் அது என்னைக்குனாலும் நமக்கு தான். அதுகிட்ட போய் எதுக்கு போராடி கிடக்கணும்? அது அப்படியே கிடக்கட்டு, அது என்னைக்குனாலும் நமக்கு தான், அது நம்மகிட்ட தான் சேரும். ஸோ அவங்கள்ட்ட அவன் போராடுறது இல்லை. ஆண்டவர் அதனால ஆவிக்குரியவர்களுக்கு உலகத்துல ஏன் போராட்டம்? ஆவிக்குரியவர்களுக்கு இந்த உலகத்துல பிரச்சனை, பாடு உண்டு, போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் தான் சொன்னார், உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தொடர்ந்து கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன்ப்பா, நான் ஜெயிச்சனால நீங்களும் ஜெயிப்பீங்க, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, தைரியமா இருக்குன்னு சொன்னார். ஏன் நமக்கு உபத்திரவம் வருது? ஏன்னா நம்ம இங்க அந்நியரும் பரதேசி. ஆமீன் சொல்லுங்க. நமக்கு யாரு? நாம் இங்க அந்நியரும் பரதேசியமா இருக்கிறோம். அந்நியரும் பரதேசியமா இருக்கிறனால உலகத்துக்கு நம்ம எதிரியா மாறிட்டோம். உலகத்துக்கு நம்ம யாரு? எதிரிகள். எகிப்துல இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்க? சொல்லுங்க வாயை திறந்து. அடிமைகளா இருந்தார்கள். அவர்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமா இருந்தார்கள். யோசேப்பு இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்க. யோசேப்பு இருக்கிற வரைக்கும் அவங்க சொந்த நாடே அதுதான் போல இருந்தாங்க. நம்ம சொந்த நாடே எகிப்து தான் அப்படிங்கிறது போல இருந்தாங்க. ஆனா யோசேப்பு மரித்த பொழுது, அடுத்து வரக்கூடிய நாட்கள் வருஷங்கள் கடந்து போன பொழுது, வேற அடுத்து பார்வோன்கள் வந்த பொழுது,
இவங்க பார்க்கறாங்க, இதெல்லாம் எங்கேயோ இருந்து வந்த ஜனம். அல்லேலூயா. இது பெருகிட்டு இன்னைக்கு நம்ம நாட்டில். இதை இப்படியே விட்டோம்னா, இவங்க வளர்ந்து நம்மளை டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம நாட்டில் நம்ம சிறுபான்மையா மாறிடுவோம், இவங்க பெரும்பான்மையா மாறிடுவாங்க. அதனால இவர்களை நமக்கு அடிமைகளாய் வைக்கணும்னு சொல்லி பிந்தி வந்த பார்வோன் என்ன பண்ணா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல அடிமைகளாக்கினான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை அடிமைகள்ங்கிற ஸ்தானம் கொடுத்து அவங்களை கடுமையான வேலைகள் வாங்கி அவங்கள ஒருத்தரையும் மேன்மடைய விடாம 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல எப்படி இருந்தாங்க? அடிமைகளா இருந்தார்கள். அங்கிருந்து தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா மோசேயை அனுப்பி விடுவித்தார். அதே போல நீங்களும் நானும் ஒரு எகிப்துல இருக்கிறோங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த பூமி நமக்கு அந்நியனும் பரதேசியுமான ஒரு தேசம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்காது. இங்க நீங்க விரும்புகிறத நீங்க இங்க செய்ய முடியாது. இங்க நீங்க ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிக்கணும்னா உங்களுக்கு போராட்டம் இருக்கும். இங்க நீங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு உங்களுக்கு போராட்டம் இருக்கும். இங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் நீங்க நினைச்சாலும் உங்களுக்கு போராட்டம் இருக்கும். நீங்க உண்மையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு போராட்டம் இருக்கும். இந்த போராட்டத்தை தான் ஆண்டவர் சொன்னார், உபத்திரம் உனக்கு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுறதுக்கு உன்னை உலகம் சுலபமா விடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றது சுலபம் கிடையாது. இங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ விடாதபடிக்கு உங்களை என்னென்ன விதத்துல லாக் பண்ணணுமோ, என்னென்ன விதத்துல உங்களை கட்டணுமோ, உங்களை தடை பண்ணணுமோ, அந்தந்த விதத்துல உங்களோட பிசாசனும் போராடுவான். ஜாக்கிரதையா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன் பாரம். அல்லேலூயா சொல்லுங்க. கடன் பாரத்துல சிக்கி கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, கடன் பாரம் நமக்குள்ள நமக்கு வந்துட்டுன்னா நம்மளால நிம்மதியா ஜெபம் பண்ண முடியாது. நம்மளால நிம்மதியா ஆண்டவரை தேட முடியாது. அல்லேலூயா. வசனங்களை கை கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. சத்தியத்தை உங்களால கை கொள்ள முடியாது. உபதேசத்தை கை கொள்ள முடியாது. சோ அதுவும் பிசாசுடைய ஒரு தந்திரமா இருக்கு. அவன் அப்படிப்பட்ட யோசனைகளை நமக்குள்ள கொண்டு வரும்போது, அப்படிப்பட்ட ஆலோசனைகளை நமக்கு கொண்டு வரும் பொழுது அவனை நம்ம கடிந்து அப்புறப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. இன்னும் நிறைய விதங்களில பிசாசு நம்மோடு கூட போராடிட்டே தான் இருப்பான். தொலைக்காட்சி பெட்டிகள் மூலம் போராட்டம் இருக்கும். நம்ம கைகளில் இருக்கிற செல்போன்கள் மூலம் நமக்கு போராட்டம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் பல விதங்களிலே பிசாசானவன் நம்மோடு கூட போராடி கொண்டே இருப்பான். காரணம் அவனுடைய இலக்கு ஒண்ணுதான். அவனுடைய இலக்கு ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, எப்படியாக ஆண்டவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியமா இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறாராம். நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு. நம்முடைய அழைப்பு என்ன? எல்லாருடைய அழைப்பு ஒண்ணுதான். என்ன அழைப்பு? இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமா இருக்கும்படி அழைப்பு நமக்கு. சோ இந்த ஐக்கியத்தை என்ன பண்ணணும்? பிரிக்கணும். இந்த ஐக்கியத்தை பிரிக்கணும்னா பிசாசால அவனுடைய வல்லமையினால ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு மந்திரம் பண்ணி, ஒரு மாயாஜாலம் பண்ணி பிரிந்து விடுவாயாக அப்படின்னு நடக்காது. அது பிசாசுக்கு நல்லாவே தெரியும். நம்ம மந்திரம்லாம், நம்ம வல்லமெல்லாம் இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து இந்த ஜனத்தை என்ன பண்ணாது? பிரிக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஆனா ஒண்ணு பிரிக்கும். இந்த ஜனத்தை பாவம் செய்ய வச்சுட்டா, அவர் பாவம் பாராத சுத்த கண்ணர். யார் பாவம் பாராத சுத்த கண்ணர்? இயேசு கிறிஸ்து பாவம் பாராதவர். அவர் கண்களுக்கு பாவம் தெரியாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? பரிசுத்தமும் பாவமும் ஒரே இடத்துல இருக்காது. சோ
பிசாசானவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனத்தை பாவம் செய்ய வச்சுட்டாலே போதும், இந்த ஜனத்தை பாவத்துக்கு உட்படுத்திட்டாலே போதும், தன்னால இயேசு கிறிஸ்து வந்து இவங்களை பிரிச்சிடலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இயேசு கிறிஸ்து வந்து தன்னால இவங்களை என்ன பண்ணிடலாம்? பிரித்திடலாம், ஐக்கியத்தை பிரிச்சிடலாம். ஐக்கியத்தை பிரிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? செய்யலாம். அல்ல இல்லையா சொல்லுங்க. இதை நம்ம வந்து ஸ்கூல்ல எல்லாம் ஒரு கதை மூலமா படிச்சிருக்கோம், அப்படிதானே? மாடுகளும் சிங்கமா கதை படிச்சிருக்கோம் இல்லையா? மாடுகள்லாம் ஒற்றுமையா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான். அப்ப சிங்கம் ஒண்ணு இந்த மாடுகளை வேட்டையாடுறதுக்கு வரும்போதெல்லாம் இந்த மாடுகள் எல்லாம் சேர்ந்து போய் அந்த சிங்கத்தை என்ன பண்ணுமா? முட்டை போவோமா? எல்லாம் 10 மாடு இருக்குன்னா 10 மாடும் சேர்ந்து முட்டை போகும்போது சிங்கம் என்ன பண்ணாது? எந்த மாடை சமாளிக்குன்னு தெரியாது. ஒரு மாடை கடிக்க போனா இன்னொரு மாடு வந்து பின்னாடி குத்திரும். அல்ல இல்லையா சொல்லுங்க? அல்ல இல்லையா? அந்த அமீன் ஸ்தோத்திரம். ஐயோ, இது ஒற்றுமையா இருக்கிறது வரைக்கும் இதுகளை வேட்டையாட நம்மளால முடியாதுப்பா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்துல இருக்கும்போது தான் நரி என்ன கொடுத்தான்? ஒரு ஆலோசனை கொடுத்தான். அவங்க ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன செய்ய முடியாது, அவங்கள உன்னால ஜெயிக்க முடியாது. அதனால முதல்ல அவங்க ஒற்றுமையை நம்ம என்ன பண்ணணும்? பிரித்து அவங்கள தனித்தனியா மேய விடணும். தனித்தனியா மேய விட்டா தனிமையா இருக்கிற மாடை நீ ஈஸியா என்ன பண்ணிடலாம்? நீ ஜெயிச்சிடலான்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து, அதே போல நரி போய் என்ன பண்ணிச்சான்? தந்திரம் பண்ணி மாடுகளுக்குள்ள பேசி அவங்கள எல்லாரும் ஒற்றுமையும் பிரிச்சு எல்லா மாடையும் தனித்தனியா மேய வச்சுச்சான். தனித்தனியா மேய வச்சிருக்கும் போது சிங்கம் அதே போல சிங்கத்துல போய் சொல்லிச்சு, இனி போ. சிங்கம் போச்சு. இப்ப போய் ஒவ்வொரு மாடா சந்திச்சு தனித்தனியா போய் பார்த்து ஒவ்வொரு மாடையா வேட்டையாடி எல்லா மாடையும் சாப்பிட்டுச்சு. அல்ல இல்லையா சொல்லுங்க? அப்போ ஐக்கியம் தான் நம்முடைய பலம். அமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க? அது உலக பிரகாரமாகவே சொல்றாங்க, அவங்களுக்கே தெரியும். ஸோ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நம்ம வந்து நம்முடைய ஐக்கியம் நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட பிதாவாகிய தேவனோட நமக்கு இருக்கு. ஆக அந்த ஐக்கியத்துல பிளவு உண்டாக்குறதுக்கு பிசாசானவன் அவனுக்கு தெரியும், அவனுடைய வல்லமையால முடியாது. அதனால ராஜ தந்திரத்தினால நம்மளை பாவத்திற்கு உட்படுத்துவான். பிழையாம் என்று சொல்லுவ தீர்க்கதரிசி இருந்தாங்க. அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி சொன்னான். அல்லேலூயா. நான் பாலாக்கு இவனை கொண்டு எப்படியாக இருந்து ஜனத்தை என்ன பண்ணணும்? சபிக்க வச்சிடணும்னு பார்த்தா, எப்பா நான் சாபம் போட்டாலும் அது இவங்க மேல பழிக்காது. ஏன்னா இவங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அதனால நான் வாயை திறந்து சும்மா சாபம் போட்டாலும் அதெல்லாம் அப்படி ஒன்று நடந்துடாது. அல்லேலூயா. உனக்கு விஷயம் தெரியுமா? நான் சாபம் போட்டோன்னு சபிக்கப்பட்டுருவாங்க, நான் ஆசீர்வதிக்க இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க நீ நினைச்சிட்டு இருக்க. இவங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்னத்தான் பண்ணணும் அப்படிங்கும்போது சொல்ல மாட்டான். கொஞ்ச நாளைக்கு கடைசியில பணத்துக்கு அடிமையாயிருவான், பொன் பொருளுக்கு அடிமையாகி அவன் ஸ்தோத்திரம் ஒரு சில ஆலோசனை சொல்லி கொடுப்பான். இவர்களை என்ன பண்ணா போதும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகிற தேவனுக்கு பாவம்னா பிடிக்காது. அதனால இவங்களை பாவம் செய்ய வச்சிருக்கு, இவங்களை சம்பந்தம் கலக்க வச்சிருக்கு. இவங்களுக்கு உள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வந்துட்டனால தன்னால் ஆண்டவர் விலகிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம நினைச்சு நடக்கும். ஹலோ ஹலோ, புரியுதா? விஷயம் புரியுதா? இதான். அதனாலதான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவோடு நாம் இசைந்து இருக்கணும், கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கணும், பாவத்துக்கு விலகி இருக்கணும். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவின் சரீரம் மற்றும் இரத்தத்தினால் கிறிஸ்துவுடன் நாம் ஐக்கியமாகிறோம். அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பலியை புசிக்கிறவன் பலிபிடத்தோடு ஐக்கியமாகிறான். நமக்காக ஒரே பலியாய் பலியிடப்பட்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும்? புசிக்கணும். கர்த்தருடைய பந்தியில தவறாமல் இருக்கணும். கர்த்தருடைய பந்தியில தவறாமல் இருக்கணும். அது மட்டும் போதுமா? அது மட்டுமும் போதாது. பந்தியில இருந்தவன இயேசு கிறிஸ்துவை புசிச்சுட்டே நினைச்சிடாதீங்க, அது ஒரு அடையாளம் சொல்ல. அல்ல இல்லையா சொல்லுங்க? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஞான ஸ்நானம் ஒரு அடையாளம், கர்த்தருடைய பந்தி ஒரு அடையாளம். அல்ல இல்லையா சொல்லுங்க? சோ அடையாளத்தையும் என்ன பண்ணணும்? நீங்க முதல்ல
இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா? சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். அப்ப அந்த நீதியை நீங்களும் நானும் முதல்ல என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். அதை முதல் நிறைவேற்ற தவறக்கூடாது. முதல் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். ரெண்டாவது கர்த்தருடைய பந்திக்கு தவறாம கலந்து கொள்கிற அளவுக்கு உங்களை பரிசுத்தமா வச்சுக்கணும். இந்த ரெண்டும் ரொம்ப அவசியம். அடையாளமே தப்பா போயிட்டுனா வாழ்க்கை எங்க இருக்கு? வாழ்க்கை எங்கேயோ இருக்கும். அடையாளத்தையே நிறைவேற்ற முடியலன்னா வாழ்க்கை எப்படி பரிசுத்தமா இருக்கும்? இருக்காது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால ஸ்தோத்திரம், இந்த ரெண்டை முதல் ஒழுங்கா நிறைவேற்று. கர்த்தருடைய பந்தியின் மூலம் அவர் சரீரத்தை புசிக்கிறோம், அது ஒரு அடையாளம். ஆனா உண்மையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இயேசுவை புசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க யாரை புசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் புசிக்க வேண்டும். அது எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவை புசிக்கிறது? அவர் தான் சொன்னார் இல்லையா? ஆமென், ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க. நாம் புசிக்க வேண்டியது, புசிக்க வேண்டாதது என்னன்னு நாம் பார்க்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை புசித்தா இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருப்போம். பேய்க்குரியதை புசித்தா பேயோட ஐக்கியமா இருக்கும். பேய்க்குரியதுனா என்ன? உலகம். சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பேய்க்குரியதுனா என்ன? உலகமும் அதன் ஆசை இச்சையும், அது பேய்க்குரியது. இதை நீங்க புசிச்சா, அது கூட நீங்க ஐக்கியமா இருந்தா நீங்க பேய் கூட ஐக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். சொல்ல புரியுதா? அப்ப இயேசு கிறிஸ்துவை புசிக்கிறதுனா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் வசனம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, உபதேசம், சத்தியம், அவர் நமக்கு வாழ்ந்து காட்டின முறை, பரிசுத்தம், இதை நம்ம புசிக்கணும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை புசித்தா நம்ம ஐக்கியம் யாரு கூட இருக்கோம்? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹலோ சொல்றது புரியுதா? இதுக்கு தான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இதை புசித்தா இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருப்போம். அதை புசித்தா பிசாசு கூட ஐக்கியமாயிரும். இயேசு கிறிஸ்துவோட பிரிவினை வந்துடும். உங்களை பிரிவினை உண்டாக்குறதுக்காக தான் பிசாசான இந்த உலகத்தில் நிறைய பாவங்களை வச்சிருக்கிறான். இன்னைக்கு வாலிபர்கள் கைகள் எல்லாம் அந்த செல்போன் படாத பாடுபடுது. அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு விமல் என்னைக்கு அது சிலுவை தியானத்துல சொன்னான், குரங்கு கைகளில் கிடைத்த பூமாலை போல வாலிபர்கள் கைகளில் செல்போன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா, அப்படிதானே சோதரன்? ஏன்னு சொன்னா, இந்த செல்போன்ல பிள்ளை பயலுவ நல்ல கேம்ஸ் எல்லாம் ஏத்தி ஒரே டீம் போட்டு என்ன பண்றான், ஒரே விளையாட்டு மாறி மாறி பேசிக்கிட்டான். அதுலயே இல்லையா, அண்ணா வாராம்ல, அண்ணா வாராம்ல, அங்க எங்கெல்லாம் வாரான்னு திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தனும் இல்லை. எங்க வாரான்? உள்ள எவனோ ஒருத்தன் கேம்ல ஒருத்தன் வாரான். அல்லேலூயா, என்ன சுட்டுட்டாம்ல அப்படிங்க. எங்கப்பா சுட்டுட்டானா அப்படின்னு பார்த்தா, ஆமென் சோதரன், கேம்ல எவனோ சுட்டுட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயலெல்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு சில நேரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஆண்டோட நாமம் மகிமைப்படட்டும். அப்போ அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அந்தரங்க கிரியைகள். பிசாசானவன் பாவத்தை இந்த பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போறதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு பிரதானமான பொருள் என்னன்னு சொன்னா இந்த செல்போன் தான். இந்த செல்போன் மூலமா பிள்ளைகள் நிறைய ஷார்ட்ஸ், வீடியோஸ் பார்க்கறாங்க. அவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்தின் கிரியைகளை உள்ளடக்கியதா இருக்கும். அதிக வியூஸ் சம்பாதிக்கிறதுக்காக, அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய டபுள் மீனிங்கான வார்த்தைகள், நிறைய அசிங்கமான வார்த்தைகளை வச்சுதான் இன்னைக்கு நிறைய வீடியோஸ் போடப்படுது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சில நேரம் சில வீடியோஸ் பார்த்தாலே அதுக்கு இடையில ஒன்று வந்துடும், உலகம் ஒன்று வந்துடும், ஒரு உலக வீடியோ ஒன்று வந்துடும். அந்த உலக வீடியோவில் ஏதாவது ஒரு வாலிபன், வாலிப பிள்ளைகள் ஒரு மாதிரி கொணட்டிக்கிட்டு அது மாறி மாறி பேசுறது, வேற மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துற, அசிங்கமான வார்த்தைகள் இது அந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள இருக்கிற நம்ம பார்க்கும்போதே நமக்கு அசிங்கமா தெரியுது. இல்லை பலவீனமா இருக்கிற சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அந்த வாலிப வயசுல அதை பார்க்கும்போது அதுக்குள்ள இந்த பாவம் பார்த்தீங்கன்னா அது வளர ஆரம்பிக்கும், உற்பத்தி ஆகும்.
பாவ உணர்வுகள் உற்பத்தியா. சோ பிசாசுனால இன்னைக்கு ஆண்டவர்ட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு, பிள்ளைகளை பிரிக்கிறதுக்கு அவனுடைய ஒரு பிரதானமான ஒரு உபகரணமா இன்னைக்கு அவனுக்கு நல்லா பயன்படுறது என்னன்னு சொன்னா இந்த ஆண்ட்ராய்டு போன்ஸ். இந்த போன்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு உள்ள பிசாசானவன் சுலபமா நுழைஞ்சிடறான், ஈஸியா நுழைஞ்சிடறான், அவங்களை ஆண்டவர்ட்ட இருந்து பிரிச்சிடறான். நீங்க கேட்டு பாருங்க, நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற ஒரு நாளைக்கு கேட்டு பாருங்க, ஜெபமே இருக்காது வாலிபர்கள் வாழ்க்கையில. ஜெபிக்க முடியாது, பாவம் இருந்தா ஜெபிக்க முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கும்போது ஒரு மனுஷன் ஜெபம் பண்ண மாட்டான். நீ எத்தனை அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசிக்கிற அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. இப்ப நான் கேட்க விரும்பல பிள்ளைகள்கிட்ட, பாவம் 2 பேர் தான், 2 பேர் 3 பேர் இருக்கான், இவனை போட்டு பாடாப்படுத்தி நான் மொத்தத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஸ்தோத்திரம், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் கேட்டா, அதனால கேட்க வேண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் என்னன்னா இதுதான் விஷயம், இதுதான் விஷயம், சிம்பிள் விஷயம். அது பிசாசுனுடைய ஒரு பெரிய தந்திரம். ஆனா அதை முதல்ல அடையாளம் கண்டுகொள்ளணும். பேய்க்குரியதை புசிக்க கூடாது, பேய்க்குரியது பேய்க்குரியதை புசிக்க கூடாது. உனக்கு புசிக்கிறதுக்கு ஆண்டவர் கையில் ஒன்று தந்திருக்காரு, இதை தந்திருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. இதை அனுதினமும் எடுத்து என்ன பண்ணணும், வாசித்து தியானம் பண்ணும்போது அதை நீங்க புசிக்கிறீங்கன்னு அர்த்தம். புசித்து அதை கை கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதை நீங்க புசித்தீங்கன்னா உங்க உள்ளான மனிதன் என்ன அடைவான், பலனடைந்து வளருவான். அல்லேலூயா. அவன் ஐக்கியம் யார் கூட இருக்கும்? ஹலோ, இதை புசிக்கிறவங்களுடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும். நீங்க வேற எதையோ புசிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஐக்கியம் பேய் கூட இருக்கும். பேய் கூட இருந்துச்சுன்னா நம்மளால கண்டிப்பா சொல்றேன் ஜெபம் பண்ண முடியாது. அப்படியே மெனக்கெட்டு முடியுதா முடியலையான்னு பார்த்துருவோன்னு சொல்லி முழங்கால் போட்டாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல உன் ஜெபம் ஓடாது. கண்டிப்பா சொல்றேன், 10 நிமிஷத்துக்கு மேல உன் ஜெபம் ஓடாது. அப்படியே ஒரு மாதிரி கடி எடுத்த மாதிரி இருக்கும். அந்த ஜெபத்தை நிப்பாட்டிடுவேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உள்ள வேற ஒருத்தன் இருக்கான்னு அர்த்தம். ஹலோ, சில உண்மைகள் கசக்கத்தான் செய்யும். கசந்தாலும் பரவாயில்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா? ஜெபம் ஓட மாட்டேங்குன்னு அர்த்தம் என்ன? சொல்லுங்க, வாய தரும். உள்ள வேற கிரியைகள் இருக்குன்னு அர்த்தம், வேற ஒன்ன புசிச்சுட்டு இருக்கோன்னு அர்த்தம். இயேசுவை புசிக்க வேண்டிய நீங்க வேற ஏதோ ஒன்ன புசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் உங்களுக்கு எப்படி இருக்கு, ஜெபம் ஓட மாட்டுக்கு. ஹல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 2 அதிகாரம் 16, 17 சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 2, 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்றார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய கர்த்தர் மனுஷனுக்கு நீ இவைகளை புசிக்க வேண்டும், இதை புசிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? புசிக்கிறதுக்கு நிறைய கொடுத்திருந்தார், புசிக்க கூடாத ஒன்னத்தான் அங்க வச்சிருந்தார். இன்னைக்கு அப்படியே மாறிட்டு. முதல்ல எப்படி இருந்துச்சு? ஹலோ ஹலோ, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க அதை உங்களுக்கு இப்போ சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு அதை ரவுண்ட் பண்ணி காட்டுறார் வேற ஒரு சம்பவத்தை. அந்த ஒண்ணு என்ன தெரியுமா? பேய். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஒண்ணு என்ன தெரியுமா? பேய். அந்த தோட்டத்துல யாரும் இருந்தா சொல்லுங்க வாயை திறந்து. அந்த கனிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, அது பிசாசு. அந்த தோட்டத்துல புசிக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சு. அப்படின்னா நல்ல கிரியைகள், நன்மையான கிரியைகள் நிறைய இருந்துச்சு. அப்ப இருந்த தோட்டம் வேற, இப்ப இருக்கிற உலகம் வேற. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப இருந்த தோட்டத்துல ஒரே ஒரு தீமை மட்டும்தான் இருந்துச்சு. ஹலோ, என்ன பாக்குறீங்களா? என்ன பாக்குறீங்களா? நல்லா கவனிங்க, முக்கியமான காரியம் சொல்லிடுறேன். அப்ப இருந்த தோட்டத்துல ஒரே ஒரு கெட்டது மட்டும் தான் இருந்துச்சு. அது என்னன்னா பிசாசு, தள்ளப்பட்ட தூதன்.
தள்ளப்பட்ட தூதன் இந்த பூமியில இருந்து விழுந்தான். அவன் கிடந்தது இந்த தோட்டத்தில் தான், இந்த பூமியில தான் வந்து இருந்தான். சோ இந்த பூமியில ஆண்டவர் உண்டாக்குன பூமியில ஆதாம் ஏவால வச்சிருந்த தோட்டத்துல ஒரே ஒரு மரத்தின் கனியை தான் கர்த்தர் புசிக்காதன்னு சொன்னார். அது ஏன் ஆண்டவர் அங்க கொண்டு வச்சார்? நீங்க உங்களுக்கு தோணலாம். நிறைய வாலிபர்கள் கேட்கிற கேள்வி, அதை எப்படி இவங்க பறிச்சு புசிச்சிருவாங்கன்னு ஆண்டவருக்கு தான் முன்னாடியே தெரியும்ல. தெரிஞ்ச பிறகு எதுக்கு அதை கொண்டு அங்க வச்சாங்க? அல்லேலூயா. ஏப்பா அது அங்க இருந்து விழுந்தது. ஆமென் சொல்லுங்க. பரலோகத்துல இருந்து விழுந்தது இங்க வந்து கிடந்து. அது ஒரு மரத்தையோ ஒரு பழத்தையோ குறித்தது அல்ல இந்த விஷயம். இது ஆவிக்குரிய அர்த்தம். ஒரு மரமும் பழமும் கிடையாது. அது நீங்க கனிகள், ஆவியின் கனிகள்னு சொல்றோம். அது பழத்தையா குறிக்கி? ஆவியின் கனிகள் என்னமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது பழத்தையா குறிக்கி? பழமா? ஆவியின் அன்பு ஒரு ஆப்பிள் பழம், இதுதான் அன்பு. அவன் ஒரு ஆப்பிள் பழத்தை கடிச்சா அன்பை தின்னுட்டேன்னு அர்த்தமா? இல்ல. பழமும் வேற, மரமும் வேற. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி, கொடி, நீங்க கொடிகள். இந்த கொடிகள் கனி கொடுக்கணும். ஹலோ, கனினா அப்ப என்ன? கனினா என்ன? கனினா குணாதிசயங்கள், நல்ல சுவாபங்கள், நல்ல குணங்கள். அப்ப ஏதேன் தோட்டத்தில் நிறைய நல்ல குணம் இருந்துச்சு மனுஷனுக்குள்ள. ஹலோ, மனுஷனுக்குள்ள நிறைய நல்ல குணம் இருந்துச்சு. ஒரே ஒன்றை மட்டும் தனியா வச்சிருந்தார். இதெல்லாம் நீங்க புசிங்க, இதெல்லாம் புசிங்கன்னு சொன்னா, புசிக்கிறதுனா உங்களுக்கு புரியுதா? இப்போ மாம்சப்படி புசிக்கிறது வேற, ஆவியின்படி புசிக்கிறதுனா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். மாம்சத்தின்படி புசிக்கிறது இந்த வாயால திங்கிறது, ஆவியின் கனி புசிக்கிறது இந்த வாயால திங்க முடியுமா? அப்ப ஆண்டவர் திங்க சொன்னது இந்த வாயால திங்க சொன்னது இல்ல. உள்ளான மனுஷனுக்கு இதை கொடு, இதெல்லாம் கொடு. இந்த ஒன்றை மட்டும் கிட்ட போயிட. பேய் அங்க இருக்கு, தோட்டத்து நடுவில் ஒரு விருட்சம் இருக்கு, அதுல பேய் இருக்கு. அல்ல இல்லையா சொல்லுங்க. ஹலோ, அந்த மரத்துல யார் இருக்கா சொல்லுங்க? வில்லை இருக்கான். வில்லைங்கிட்ட என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. அவன் சொல்றதை சாப்பிட்றாதீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? புசிக்கிறது என்ன தெரியுமா? புசிக்கிறது என்ன தெரியுமா? பிசாசின் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது. பிசாசின் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்துட்டீங்கனாலே அவனை புசிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப ஆதாம் ஏவாள் புசித்தது யார புசிச்சு அவங்க பாவத்துக்கு உட்பட்டு மரித்தார்கள்? பிசாசை புசித்தார்கள். தோட்டத்துல ஒரே ஒரு கெட்டதா இருந்தா, அந்த ஒன்னே ஒண்ணு என்னன்னா பிசாஸ். அங்கதானே இருந்தான், தோட்டத்துல தானே இருந்தான். ஆண்டவர் உண்டாக்குன தோட்டத்துல தான் இருந்தான். அதான் பிசாஸ். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா விஷயம்? இன்னைக்கு உங்களுக்கு புசிக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நீங்க புசிக்க கூடாது நிறைய இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு நீங்க புசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், மண்ணா மட்டும் தான் கிடைக்கும். சர்ப்பம் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உனக்கு புசிக்கிறதுக்கு நிறைய இருந்தாலும் எதை நீ புசிக்க கூடாதோ அதைத்தான் உனக்கு புசிக்க சொல்லும். ஹலோ, என்னை கவனிக்கிறீங்களா? நீ புசிக்கிறதுக்கு நிறைய இருந்தாலும், உனக்கு நிறைய ஆண்டவர் உனக்கு சத்தியங்கள் உபதேசங்களை தந்திருந்தாலும், நிறைய காரியங்கள் உனக்கு கற்று தந்திருந்தாலும், எதை புசிக்க கூட, எதை செய்யக்கூடாதோ, எது உனக்கு தகுதி கிடையாதோ, எது ஒரு ஆவிக்குரியவனுக்கு தகுதி கிடையாதோ, எது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்துமோ, எது ஒரு ஆவிக்குரிய மனிதனை வீழ்ந்து போக பண்ணுமோ, அதைத்தான் புசிக்கிறதுக்கு ஏவுவான். இருதயத்திலே சிந்தனையை கொடுப்பான். சிந்தனை மண்டலத்துல குழப்புவான். இந்த பாவத்தை செய்யு, அந்த பாவத்தை செய்யு, அதை பாரு, இதை பாரு, இங்க போ, இதை இப்படி டெக்னிக்கா மூவ் பண்ணு, இதை அப்படி டெக்னிக்கா மூவ் பண்ணு, பல ஆலோசனைகள் தருவான். ஆவிக்குரிய பிள்ளைகள் கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமா ஒரு ஆள் சொல்லுங்க. பிசாசு என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க, வாயத்தை. பிசாசை புசிச்சிடக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்திடக்கூடாது. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தனைக்குள்ளும் போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. எனக்குள்ள போராட்டம் இல்லைங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க.
யாரா இருக்கல நான் பார்க்கட்டும். பேய் போராட்டம் எனக்கு இல்லை சொல்ல முடியுமா? பூமியில வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஆரம்ப ஊழியத்துல ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பிசாசனால் சோதிக்கப்படும்படி வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்திரமான அனுபவம். வனாந்திரத்துல பேய் போராட்டம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம இப்ப எங்க இருக்கோம்? சொர்க்க பூமியில இருக்கிய வனாந்திரத்துல தான் இருக்கும். நம்ம இப்ப எங்க இருக்கோம்? வனாந்திரத்துல தான் இருக்கு. இது நமக்கு வனாந்திரம். இந்த பூமி நமக்கு வனாந்திரம். ஒருவேளை நீங்க சொல்லியே எல்லாம் பச்சை பசேல் இருக்க பாஸ்டர், தண்ணிலாம் எங்க தண்ணி வசதி இருக்கு, வீட்டில் ஏசி வச்சிருக்கோம், நல்லா குழு குழுன்னு தானே இருக்கும், நீங்க வனாந்திரங்கிறீங்கன்னு சொல்லலாம். என்னத்தையும் வச்சுடுங்க, என்னத்தையும் தின்னுங்க, நல்லா அமைதி சந்தோஷமா நல்ல வஸ்திரம் விடுங்க. ஆனா நான் சொல்றேன், ஆவிக்குரியவனுக்கு இந்த பூமி வனாந்திரம் தான். ஏன்னா இந்த உலக பாவ சந்தோஷங்கள் நம்ம அனுபவிக்க முடியாது. ஹலோ, புரியுதா? புரியுதா? சாப்பிட்டுடுங்க, வஸ்திரம் கொடுத்துடுங்க. ஆனாலும் உலக சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க முடியாது, பாவ சந்தோஷங்கள் அனுபவிக்க முடியாது. ஸோ இந்த உலகம் நமக்கு வனாந்திரம். ஸோ வனாந்திரத்துல இப்ப நம்ம இருக்கிற இடம் எங்க? நம்ம இப்ப எங்க இருக்கோம்? வனாந்திரத்துல இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திரத்துல என்ன போராட்டம் இருக்கும்? பேய் போராட்டம் இருக்கும். கல்ல அப்பமாக்கி சாப்பிட சொல்லுவான், தாளை குதிக்க சொன்னான், இது எல்லாத்தையும் தார என்ன விழுந்து தாளை விழுந்து பணிந்து கொள்ளுன்னு சொன்னான். போராட்டம் இருந்துச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கே சிந்தனையில பிசாசானவன் வந்து ஆமென் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் கொடுத்து அவரோடு போராடினான்னா உங்களையும் என்னையும் விட்டு வைப்பானா? ஹலோ, உங்களையும் என்னையும் விட்டு வைப்பானா? விட்டு வைக்க மாட்டான் கண்டிப்பா. அதே போலதான் ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களுக்குள்ளும் மரண பரியந்தம் இந்த சிந்தனை மண்டலத்துக்குள்ள பல போராட்டங்கள் நடந்துட்டே இருக்கும். ஆண்டவருக்கு விரோதமான சிந்தனை வரும், பாவ உணர்வு வரும், இச்சை வரும், ஆசை வரும், தகாத ஆசை வரும், தகாத எண்ணம் வரும், தகாத சிந்தனை வரும். அந்த போராட்டத்தெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை ஜெபத்தோடு ஜெயிக்கணும். அதை புசிச்சிடக்கூடாது. அவன் புசியும்பா, இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடு, புசி. நீ சாப்பிடுறதுக்கு அப்பம் கிடையாது, கல்லு. ஹலோ, அப்படியே நீ அதை சாப்பிட்டாலும் நீ சாப்பிட்டது என்னது கிடையாது, அப்பம் கிடையாது, அது கல்லு. கல்லைத்தான் சாப்பிட சொல்ல. அப்பமா சாப்பிடுங்க, ஏமாத்துறான். சாப்பிடு, இந்த இன்பத்தை அனுபவின்னு சொல்றான். மகனே, அது இன்பம் இல்லை, உனக்கு நீயே வச்சுக்கிற வேட்டு. பிள்ளை, வாலிப சகோதரனே சகோதரியே, நீ இன்னைக்கு ஒரு சில பாவ காரியங்கள் அகப்பட்டிருக்கலாம். அது உனக்கு இன்பம் கிடையாது, அது உனக்கு நீ வைக்கிற வேட்டு. பிசாசான உனக்கு தந்திருக்கிற கல் அது. நீ கல் அப்பமா சாப்பிட்டுட்டு இருக்க. சாக்கிறத புசிக்காத, உனக்கு விளக்குனதை புசிக்காத, அது விளக்கப்பட்டது. பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியங்கள், பேய்த்தனம் சொல்லியிருக்கு. பேய்க்குரியவைகள் இந்த பூமியில நிறைய இருக்கு. அதை சாப்பிடாத. அதை சாப்பிட்டா அவன் இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு போயிடுவான். நீ சாப்பிட வேண்டியது இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு வசனங்கள் தான். நீ இயேசுவை தான் சாப்பிடணும். இயேசுவை சாப்பிட்டா இயேசுவோட ஐக்கியமா இருப்பேன். இயேசுவை சாப்பிடுறதுன்னா எப்படி? இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை புசிக்கும் பொழுது நான் இயேசுவை சாப்பிடுகிறேன். பிசாசு என்ன பண்ணுவான்னா, இன்னைக்கு நம்ம ஆதியாகமத்தில் வாசிச்ச வசனத்தின்படி உங்களுக்கு புசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு நிறைய வசனங்களை தந்திருந்தாலும் சத்தியம் தந்தாலும் எதை புசிக்க கூடாதோ அதைத்தான் புசிக்க சொல்லுவான். அப்படித்தானே சொன்னான். நிறைய இருந்துச்சு ஏதும் தோட்டத்துல, ஆனா எதை சாப்பிடக்கூடாதோ அதை தான் சாப்பிட சொன்னான். அதான் பிசாசு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராதே. அந்த தகுதியாயிராததை நீ புசிக்காதே. அப்போஸ்தலர் சொன்னார், எல்லாம் எனக்கு செய்ய முடியும்பா. ஏன் என்னால ஒண்ணு முடியாதா? என்கிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னால எந்த பாவத்தையும் செய்ய முடியும், ஆனா நான் ஒரு ஆவிக்குரியவன், எனக்கு அது தகுதி கிடையாது, நான் அதை புசிக்க கூடாது. நான் புசிக்கிறதுக்கு எனக்கு வேற இருக்கு. என் ஆண்டவர் எனக்கு வேற அப்பத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களும் அப்படித்தான். நீங்க உங்களுக்கு புசிக்கிறதுக்கு கர்த்தர் தந்ததை தான் நீங்க புசிக்கணும். புசிக்கிறதுனா புரியுதா? வேற எதையும் சொல்லிட்டு இருக்கேன் நினைச்சிடாங்க. நான் சொல்லிட்டு இருக்குது ஆவிக்குரிய காரியங்கள் பேசிட்டு இருக்கிறேன். ஆகையினால பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது, பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது.
ஆதியாகமம் 3:13 வாசிங்க பார்க்கலாம். 13 அங்க ஏவாள் சொல்றா, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி கேட்கிறாரு, நீ செய்தது என்ன, நீ என்னம்மா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு கேட்கிறார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்ப அவ புசிக்கிறதுக்கு முன்னால அவ வேற ஒண்ணு புசிச்சாச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்த கனியை புசிக்கிறதுக்கு முன்னாலேயே பிசாசு சொன்னதை அவ புசிச்சாச்சு. சர்ப்பம் என்ன வஞ்சித்ததுனாலதான் நான் புசிச்சேன். அப்ப ஆவிக்குரிய அப்போ ஆண்டுடைய வார்த்தையை புசிக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை புசிச்சிட்டு இருந்த ஏவாள் சர்ப்பத்தின் சத்தத்தை புசிச்சிட்டா. புசிச்சனாலதான் அந்த கனியை பறித்து வெளிப்பிரகாரமான ஒரு கனியை பறிச்சு புசிச்சா. அப்போ வெளிப்பிரகாரமான பாவம் செய்கிற பிள்ளைகள், வெளிப்பிரகாரமான ஒரு மாம்சப்படியான ஒரு பாவத்தை செய்கிறோம். அதுக்கு முன்னால ஆவிக்குரிய விதத்துல நம்ம ஒண்ணு புசிக்கிறோம்னு அர்த்தம். ஒண்ணு நம்ம புசிச்சிருப்போம், நமக்கு உள்ள ஒரு வேலை நடந்திருக்கும். நமக்கு உள்ள ஒரு வேலை நடந்துதான் அது என்ன பண்ணும்னா வெளிப்பிரகாரமாய் அதை செய்ய வைக்கும். நான் சொன்னது புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதான் நடக்கும். அது உள்ள வேலை பண்ணி தான் வெளியிலையும் அதை செய்ய வைக்கும். ஸோ ஏவாள்கிட்ட அந்த கேட்கும்போது சொல்றாரு, சர்ப்பம் என்ன வஞ்சிச்சு. முதல்ல அது சொன்னதுக்கு நான் கீழ்ப்படிந்து அந்த என் மைண்டை குழப்பிச்சு, அந்த குழப்பத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு நான் அதை கனியை பரிச்சனை பண்ணி அப்போ புசிச்சேன். அப்போ அவளா புசிக்கல, பிசாசின் சத்தத்தை புசிச்சனால வந்ததுதான் இந்த ரெண்டாவது வேலை. ஸோ முதல்ல நீங்க தடை பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது நடக்காது, தடையாயிரும். எத்தனை பேர் நிறைய பேர் பாவம் செய்றீங்க இல்லையா? ஏன் பாவம் செஞ்சீங்கன்னா முதல்லயே உங்க உள்ள வேலை நடக்கும் போதே நீங்க என்ன பண்ணல, உள்ள வேலையை நடக்கும் போதே பிசாசனம் உள்ள கொண்டு வந்த சிந்தனையே நீங்க தடை பண்ணல. அவன் புள்ளி வச்சா நீங்க கோலம் போட்டுருவீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு புள்ளி வைப்பான். அவன் ஒரு சின்ன சிந்தனையை கொண்டு வச்சாலே போதும், நம்ம கோலம் போட்டு முடிச்சிருவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சின்ன எண்ணத்தை கொண்டு வச்சா போதும், நம்ம அதை பாவமா உருவாக்கி சிந்திச்சு பாவத்தை செஞ்சே முடிச்சிருவோம். அந்த சின்ன புள்ளியை வைக்கும்போது புள்ளியை அழிச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. புள்ளி வைக்கும்போது என்ன பண்ணிடணும்? புள்ளியை அழிச்சிடணும். அதை டெவலப் பண்ண விடக்கூடாது. டெவலப் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அடுத்த கட்டம் உங்களை அது பெரிய பாவத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்க புசிக்க வேண்டியவை என்ன, புசிக்க வேண்டாதவை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சா? புசிக்க வேண்டாததை என்ன பண்ணாதீங்க சகோதர சகோதரிகளே. புசிக்க வேண்டாத தீய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா உங்களுக்கு? உலக பிரகாரமான நண்பர்கள் தோழிகள் இருக்காங்களா? ஸ்டாப் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பெரிய கேடு. நீங்க புசிக்க கூடாத எல்லாம் அங்கிருந்து நிறைய கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்க புசிக்க கூடாத நிறைய உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும்? உலக நண்பர்கள்ட்ட இருந்து கிடைச்சிட்டே இருக்கும். அவர்களோடு நீங்க ஐக்கியம் வச்சிருக்க வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு நீங்க ஐக்கியம் வைக்க முடியாது, ஐக்கியத்துல வளர முடியாது. ரெண்டு ஐக்கியம் வைக்க முடியாது. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருத்தனாலும் முடியாது. நீங்க யாருக்கு ஊழியம் செய்றீங்கிறத நினைச்சிடுங்க. உலக ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க, பேச்சோட நிப்பாட்டிடுங்க, ஐக்கியம் வைக்காதீங்க, ரொம்ப நேரம் பேசாதீங்க. உலக கதைகளை அவங்க கூட விடாதீங்க. சினிமா கதை பேசுவான், அசிங்கமான கதை பேசுவான், மற்றவ கதை பேசுவா. வேண்டாம், ஸ்டாப். அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்க வேற. எப்பொழுதும் உங்க சிந்தனையில் என்ன இருக்கணும்? நான் வேற, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் ஸ்தோத்திரம் மோசையை போல ஜலத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எண்ணத்தோட நீங்க இருக்கணும். நீங்க புசிக்க கூடாது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு தகுதி ஆயிராது. எனக்கு தகுதியானது மட்டும் தான் நான் புசிக்கிறேன். எனக்கு தகுதியானது என்னன்னு சொல்லி இந்த வேதத்துல மட்டும்தான் சொல்லியிருக்கு. எனக்கு தகுதி இல்லாதவைகள் என்னன்னு இதுல தான் சொல்லியிருக்கு. ஆகையினால் நீங்க புசிக்க வேண்டியது இதுதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 13 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆபிப் மாதத்தில்
இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். வாசிங்க. கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் தேசமாகிய கானானில் ஏத்தியர், எமோரியர், ஏவியர், புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க கடவதாக. நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இது கேட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கவனிக்கணும். நீங்க விடுவிக்கப்பட்டதுனால, நீங்க விடுவிக்கப்படுகிற காலத்துல, நீ விடுவிக்கப்பட்ட நாள்ல நீ புளிப்பில்லாத அப்பதான் நீ புசிக்கணும். அவன் விடுவிக்கப்பட்டவன், அது ஒரு அடையாளம். நம்மெல்லாம் யாரு? விடுவிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நம்மெல்லாம் யாரு? அடிமைத்தனத்தை விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அங்க சொல்லியிருக்கலாம், எனக்கு கானானியர், ஏத்தியர், எமோரியர்னு இப்படிப்பட்ட பிசாசின் கைகள்ல இருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். விடுவிக்கப்பட்ட நம்ம இனி புசிக்க வேண்டியது என்ன? சொல்லுங்க. புளிப்பில்லாத அப்பம். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அப்பம் புசிக்கணும்? புளிப்பில்லாத அப்பம். இது அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, புளித்த மாவை எடுக்காதீங்க, புளித்த மாவு உங்களுக்குள்ள வரக்கூடாது. புளிப்புனா என்ன? புளிப்புனா என்ன? உலகம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புளிப்புனா என்னது? உலகத்தின் அசுத்தங்கள், பாவம். பாவம் புளிச்சது. இந்த கொஞ்சம் புளிச்சது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, புதிதாய் பிசைந்திருக்கிற மாவுல இந்த கொஞ்சம் புளிச்சது வந்து ஒட்டிச்சுனாலும், இது பிசைஞ்சு வச்சிருக்கிற நல்ல மாவையும் முழுசா என்ன பண்ண பண்ணிடும்? கெட்டு உப்பி போக பண்ணிடும். முழுசும் புளிப்பாக்கிறோம். அப்ப இங்க ஆண்டவர் சொன்ன அந்த பண்டிகையில கொண்டாட வேண்டியது விடுவிக்கப்பட்டவன். ஒரு விடுவிக்கப்பட்டவன் புளிப்பில்லாத அப்பம் தான் புசிக்கணும். அப்படின்னா புளிப்பில்லாத அப்பம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம். சத்தம் ஒரு அழிலே சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க புசிக்க வேண்டியது அப்ப என்ன? கர்த்தருடைய வசனம். புசிக்க கூடாதது புளிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நெல்லிக்காய் திங்க கூடாதா பாஸ்டர் கேட்டாதீங்க தயவு செய்து. அதனாலதான் ஆவிக்குள்ள வந்துருங்க, ஆவிக்குள்ள தியானிச்சுட்டு இருக்கோம். இப்ப நீங்க மாம்சத்துக்குள்ள இருந்து நீங்க இந்த வசனத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, புளிப்பை திங்க கூடாதுன்னு சொன்னேன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? அப்போ நெல்லிக்காய், புளியங்காய் திங்க கூடாதுன்னு பாஸ்டர் சொல்றார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அல்லேலூயா. நான் ஆவிக்குரிய ஆழத்தை பேசிட்டு இருக்கிறேன். உலகம் புளிப்பு நிறைந்தது. பிசாசு அவன் புளிப்பு வச்சிருக்கிறான். அதை கொண்டு வந்து புதிதாய் பிசைந்த மாவுல கொஞ்சம் போடுறதுக்கு அவன் ஆயத்தம். போட விட்டுறக்கூடாது. கொஞ்சம் பாவத்துக்கு இடம் கொடுத்தீங்கனாலும் சின்ன பாவம் தானே, இது மட்டும் தானே இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. ஹலோ, உங்களுக்கு எதெல்லாம் பாவம் உணர்த்தப்படுது அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு உணர்த்தப்படாம சில பாவங்கள் இருக்கும். அதை கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் மாற்றுவார். சில காரியங்கள் உங்களுக்கு தெரியாது, பாவனே தெரியாது. சில காரியங்கள் உங்களுக்கு என்ன தெரியாது? பாவனே தெரியாம சில சுவாபங்கள் இருக்கும். நம்மகிட்ட சில சுவாபங்கள் இருக்கும். அது நமக்கு இதுவரைக்கும் பாவம் உணர்த்தப்படலை. அதை கர்த்தருடைய கிருபை தான் மாற்றிடும். ஆனா இது நம்ம செய்யறது பாவம் தெரிஞ்ச பிறகு ஒரு பாவத்தை நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க ஒரு புளிச்ச மாவை நீங்க உங்ககிட்ட வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த புளிச்ச மாவை நீங்க எடுத்து போடுற வரைக்கும் நீங்க எவ்வளவு வசனத்தை நீங்க கற்றுக்கொண்டாலும், நீங்க எவ்வளவு உபதேசத்தை கற்றுக்கொண்டாலும், நீங்க எவ்வளவு சத்தியத்தை நீங்க கற்றுக்கொண்டாலும், அந்த புளிச்ச மாவுக்கு மேலதான் கொண்டு அவ்வளவு நல்ல மாவையும் கொண்டு போடுறீங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே புளிச்ச மாவு உங்க பாத்திரத்துல ஒட்டிட்டு இருக்கு. ஒரு பாவம் இருக்கு உன்ட. அந்த பாவத்தை கர்த்தர் உன்ட பல முறை உனக்கு உணர்த்தினார். பல முறை கர்த்தர் உனக்கு எச்சரித்தார். இதை மாற்றி போடு, இதை மாற்றி போடு, இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு தகுதி இல்லை, இது உனக்கு எடுத்துட்டு இருக்கு. கர்த்தர் எவ்வளவு தரம் உணர்த்தியும் அந்த புளித்த மாவை உங்ககிட்ட இருந்து நீ எடுத்து போடாம, நீ எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் சரி, இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணாலும் அந்த நல்ல மாவை கொண்டு நீ அந்த புளிச்ச பாத்திரத்துல நான் போடுறேன். அது என்ன பண்ணுது தெரியுமா? அந்த நல்ல மாவையும் இந்த புளிச்ச மாவு அவ்வளவு கெட்டு போகப்படும். இந்த வசனத்தை சாரம் இல்லாமல் ஆக்கிறோம்.
நீ கேட்ட உபதேசம் எல்லாம் மறந்துடும். எவ்வளவு வல்லமையான செய்தி கேட்டு போயிருப்ப, எவ்வளவு பயங்கரமான செய்தி கேட்டு தீர்மானத்தோட போயிருப்ப. ஆனால் அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலை பெறாதனால, அந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காதனால, அந்த காரியம் எதனால உனக்குள்ள இந்த பாவம் வந்துச்சோ அந்த பாவத்தை நீ தடை பண்ணாதனால, அதை இன்னைக்கு செய்ய மாட்டேன், இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி நீ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம அந்த பாவத்துக்கு மேலேயே மறுபடியும் இந்த வசனமாகிய இந்த நல்ல மாவை கொண்டு போட 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 போட, நீ எத்தனை வசனங்களை கொண்டு போட்டாலும் சரி, எவ்வளவு உபதேசத்தை கொண்டு போட்டாலும் சரி, அது அவ்வளவு புளிச்சு கெட்டு போயிடும். ஒண்ணுக்கும் பிரயோஜனம் போயிடும். எத்தனை பேருக்கு நான் சொல்லது புரிஞ்சவங்க மட்டும் ஒரு இல்லைன்னு சொல்லுங்க. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, விடுவிக்கப்பட்டவன் புளிப்பில்லாத அப்பம் புசி. நீ விடுவிக்கப்பட்டவன், இனி புளிச்சதை தொடாத. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தான் சொல்லியிருக்கு. ஒரு தடவை கூட வாசிங்க அந்த வசனம். கலாத்தியர் 5:9. புளிப்பில்லா கொஞ்சம் மாவானது, புளிப்புள்ள அப்படிதானே, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா? புளிப்புள்ள கொஞ்சம் மாவு என்ன பண்ணுமா? புளிப்பில்லாத பிசைந்து வச்சிருக்கிற மாவையே உப்பு பண்ணிடுமா. சோ அந்த புளிப்பை அகற்றிடும். அல்லேலூயா. உங்களுக்கே தெரியும் எது புளிப்பு நம்மகிட்ட இருக்குன்னு தெரியும். இன்னொரு ஆள் வந்து சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. ஒருவேளை இன்னொரு ஆளுக்கு தெரியாம இருக்கலாம். நமக்குள்ள இருக்கிற புளிப்பு நமக்கு மட்டும் தான் தெரியும். நமக்குள்ள இருக்கிற பாவம் நமக்கு மட்டும் தான் தெரியும். கர்த்தர் உணர்த்துவார் அதை, மகனே இது எனக்கு பிடிக்காதுப்பா, இது பாவம்பா. அந்த புளிப்பு உங்களுக்கு தெரியும், அதை அகற்றுங்க. அகற்றாத வரைக்கும் உங்களுக்கு விடுதலை கிடையாது. அகற்றாத வரைக்கும் இந்த வசனம் உங்களை விடுவிக்க முடியாது. நீங்க கேட்கிற பிரசங்கம் உங்களை விடுவிக்காது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் உங்களை விடுவிக்காது. நீங்க ஜெபிக்கிற ஜெபமும் சாரம் இல்லாமல் போயிடும். புளிப்பு முதல்ல அகற்றுங்க. அகற்றினாதான் நீங்க அடுத்து செய்யக்கூடிய எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஓட்டையை அடைக்காம தண்ணியை ஊத்துனா பாத்திரம் நிக்குமா? நிக்காது. முதல்ல ஓட்டை அடைக்கணும் இல்லையா? பாத்திரத்தில் இருக்கிற ஓட்டை அடைக்கணும். அதே போலத்தான் இந்த புளிப்பு அகற்றுங்க. நல்லா கவனிக்கணும். நீங்க புசிக்க வேண்டியது என்ன? யாத்திராகமம் 16:35 வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 16:35 சீக்கிரமா. யாத்திராகமம் 16:35. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதை புசித்தார்கள்? மன்னாவை புசித்தார்கள். எங்க வர்றது வரைக்கும்? கானானுக்கு வர்ற வரைக்கும் மன்னா பெஞ்சு இருந்துச்சு. மன்னா தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ வனாந்திரத்துல நமக்கு ஏற்ற உணவு மன்னா தான். சரியா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சொல்லுங்க வாயை திறந்து. மன்னா என்ன? அன்றைய வார்த்தை தான். நம்ம இப்ப வனாந்திரத்துல இருக்கோம். இங்க வசனத்தை மட்டும் தான் நீங்க புசிக்கணும். ஏன்னா இந்த ஜனங்கள் கேட்டுச்சு, எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு இறைச்சி வேணும். நாங்கள் எங்க இறைச்சி தின்னோம்? நாங்கள் எகிப்தில் நாங்கள் இறைச்சி தின்னோம், நாங்கள் எகிப்தில் அந்த காய் தின்னோம், நாங்கள் எகிப்தில் இந்த காய் தின்னோம் அப்படின்னு சொல்லி எகிப்தின் சந்தோஷம் அவங்களுக்கு ஞாபகத்து வந்துச்சு. பாவ சந்தோஷம். எகிப்துங்கிறது பாவ வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. எகிப்துங்கிறது என்னது? எகிப்துனா பாவம். சரியா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்த பிறகு அவங்களுக்கு மறுபடியும் என்ன ஞாபகம் வந்துச்சு? பழைய பாவ சந்தோஷம் தான் வந்துச்சு. அவங்க அங்கே சாப்பிட்டது அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அங்கே சாப்பிட்ட அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அங்கே சாப்பிட்ட காய்கறி ஞாபகம் வந்துச்சு. இங்கே மன்னா தான் கிடைக்கும், மன்னா மட்டும்தான் கிடைக்கும், இங்கே மன்னா மட்டும்தான் கிடைக்கும். உலகம் அப்படி தரலையா? உலகம் வெரைட்டியே தந்துச்சு. உலகம் பலவித சந்தோஷத்தை தருது இல்லையா? இன்னைக்கும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு அப்படிதான் ஆவிக்குரியவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. சிலருக்கெல்லாம் உலகம் அவங்களை இழுக்குது. உலகம் வெரைட்டியான பாவங்களை தருது. உலகம் வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் தருது, சந்தோஷம் தருது. ஆனா இங்க வந்தா ஆண்டோடைய சமூகத்தில் வெறும் வசனம் தான் கிடைக்கும். வெறும் வசனம், பரிசுத்தம். அதுல என்ன சந்தோஷம் இருக்கு
சொல்லுங்க, பதில்கிட்ட கேட்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருக்குல்ல சொல்லுங்களேன். என்ன சந்தோஷனே? சந்தோஷம் தான் பேரு. அல்லேலூயா, சந்தோஷம். ஆவிக்குரிய சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும்? என்ன சந்தோஷம் கிடைக்கும்? பூமியில ஒரே பரிசுத்தம், அது இதுங்க, அந்த வசனம் இந்த வசந்த கைகளுங்க. என்ன சந்தோஷம் உலகத்துல? அப்படியா? என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன என்டர்டைன்மெண்டா இருக்கு தெரியுமா? நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கு. அதான் என்ன தெரியுமா? பலவிதமான காய்கறிகள் அங்க கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு வந்த பிறகு சொல்லுது, நாங்க எகிப்துல எங்களுக்கு அது கிடைச்சிச்சு, இது கிடைச்சிச்சு, நாங்க இறைச்சி தின்னோம். இங்க வந்து ஒரே மண்ணாவத்தான் திங்குறோம். ஒரே இந்த பிரசங்கம் தான், பரிசுத்தமா இரு, பரிசுத்தமா இரு, பரிசுத்தமா இரு. ஒரே மண்ணாதான். எங்களுக்கு புளிச்சு போச்சுப்பா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, எங்களுக்கு இப்ப இறைச்சி வேணும். சரி, அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார்னா அதுக்கேத்த இறைச்சியை கொடுத்தார். வனாந்தரத்துல மற்ற இறைச்சி என்ன பண்ணாது? செட் ஆகாது. என்ன ஆயிரும்? ஏற்கனவே சூடு. வனாந்தரம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க வாயை திறந்து. வனாந்தரம்னா எப்படி இருக்கும்? அனல் பறக்கும், அப்படிதானே? ஏற்கனவே சூடு. இப்போ இங்க பீஃபோ ஏதோ தின்னா என்ன ஆகும்? அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? செட் ஆகாது. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, இந்த வனாந்தரத்தில் நீங்க மண்ணாவை மட்டும் தின்னா போதும், அதான் உங்களுக்கு சேஃபான உணவு. உங்களுக்கு சேஃப்டி இங்க இது மட்டும்தான். பூமியில பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னா நீங்க சாப்பிட வேண்டிய ஒரு உணவு என்னதான்? ஆண்டவருடைய வசனம். நீங்க உள்ளான மனுஷன் சொல்லிட்டு இருக்கீங்க, பைபிள் கடிச்சு யாரும் தின்றாங்க. அல்லேலூயா, சோதரம். உள்ளான உணவை சொல்லிட்டு இருக்கேன். வசனத்தை நல்லா சாப்பிடுங்க, உட்கொண்டு அதன்படி வாழுங்க. ஆமென். இங்க சேஃப்டி இது மட்டும் தான். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு இதுதான் செட் ஆகும். இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்றது இது ஒண்ணுதான் சேஃபான உணவு. புரியுது? அதனாலதான் இதை மட்டும் தந்துட்டு இருக்காரு. இதே பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்காரு. இந்த வசனத்தையே உங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இங்க இருந்து 40 வருஷம் அளவுக்கு உங்களுக்கு மண்ணாதான். அதே மாதிரி இங்க இருந்து நீங்க பெட்டியை கட்டுற வரைக்கும் உங்களுக்கு இந்த உணவு தான் கிடைக்கும். நீங்க வேற உணவுக்கு ஆசைப்படக்கூடாது. அந்நிய உபதேசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. துரு உபதேசம் நல்லா இருக்கும், கேட்க இன்பமா இருக்கும். துரு உபதேசம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க வாயை திறந்து. இன்பமா இருக்கும், ஆறுதலா இருக்கும். நோ 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 நோ, அதுக்கு இடம் கொடுக்காங்க. இந்த கடினமான உபதேசம் தான் நமக்கு தேவை. ஆமென் சொல்லி. இதான் மண்ணா, இதான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். பிறகு கானானுக்குள்ள போன பிறகு மண்ணான் ஸ்டாப் ஆயிட்டு. அப்போ புரியுதா உங்களுக்கு? கானான் என்னது? பரலோகராஜ்யம். பரலோகராஜ்யம் போறது வரைக்கும் தான் இந்த வசனம். அங்க போய் நீங்க யாரும் வசனத்தை கை கொள்ள வேண்டாம். ஏன்னா நீங்களே வசனமா மாறிடுவீங்க. சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. புரியுதா நான் சொல்றது? அங்க போறது வரைக்கும் இதைத்தான் நீங்க தின்னாவும். ஆகையினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ளுங்க, மன்னாவை உட்கொள்ளுங்க. பரம வீட்டிற்கு நீங்க போற வரைக்கும் இந்த மன்னாவை தான் நீங்க புசிக்கணும். காரணம் என்ன தெரியுமா? நீங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறது வனாந்தரமாக்கும். வனாந்தரத்துக்கு ஏற்ற உணவை தான் கர்த்தர் தந்திருக்கிறார். இதை வேத வசனத்தை கவனித்திருப்பது நல்லதுன்னு அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க. இந்த வேத வசனத்தை கவனிச்சு நடங்க. இதைத்தான் கவனம். உங்க கவனம் பூரா இங்கே தான் இருக்கணும். வசனம் என்ன சொல்லியிருக்கு, வசனம் என்ன சொல்லியிருக்கு, வசனம் என்ன சொல்லுதுன்னு அதை பார்த்து பார்த்தா நீங்க வாழணும். அந்த பூமியில வசனம் என்ன சொல்லியிருக்கோ அதை விளக்கணும். என்ன சொல்லுதோ அதை செய்யணும். இங்கதான் உங்க கவனம், ஃபோக்கஸ் மூலம் இங்கே தான் இருக்கணும். வேற எங்கேயும் பேராம, வேற எங்கேயும் பேரக்கூடாது, வேற எங்கேயும் பேரக்கூடாது. உங்க கவனம் பூரா இங்கே தான் இருக்கணும். வனாந்தரத்தில் இருக்கிறோம். வனாந்தரத்தில் இதை மட்டும் தான் நீங்க கவனிக்கணும், இதைத்தான் புசிக்கணும். அப்பதான் கானானுக்குள்ள போவேன். இல்லைன்னா நம்ம ஐக்கியத்தை பிரிக்கிறவன் நம்மளை பிரிச்சிடும். ஒருத்தன் தந்திரமா செயல்படுவான். அவன் தந்திரத்தை எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இதைத்தான் நீங்க புசிக்கணும். அவன் என்ன தந்திரத்தை வந்தா அந்த தந்திரத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு முடியல. கண்டுபிடிக்காதனால தான் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. நிறைய பேர் விழுந்து போறதுக்கு காரணம் தெரியுமா? அவன் தந்திரத்தை கண்டுபிடிக்கவே போது தெரியல. ஏன்னா வசனம் இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். வசனம் இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். வசனம் இல்லையே, அதனாலதான் கண்டுபிடிக்க முடியும். தெரியாம எது தோணினாலும் அதை செஞ்சிடறாங்க. எது தோணினாலும் அதை உடனே இடம் கொடுத்துடுறாங்க. வசனம் இருந்துச்சுன்னா ஒண்ணு தோணும் போதே அதை எச்சரிக்கும். பிசாசு என்ன சொன்னா? இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு வசனம் இருந்துச்சு அவர்கிட்ட. வசனம் அவர்கிட்ட இருந்துச்சு. என்ன வசனம் இருந்துச்சு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. வசனம் உள்ள இருந்தனால வந்துச்சு. உடனே பிசாசு என்ன பண்ணா? அடுத்த ஸ்டாப். இதுல ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா வசனம் வச்சிருக்காரு. வசனம் இருந்ததுனால தானே. இல்லைண்ணா இப்போ வசனமே இயேசுக்கு தெரியலன்னு வைங்களேன்,
அப்பத்தை புசிக்கணும்னு பசி, கல்ல அப்பமாக்கி சாப்பிடணும்னு தோணுது. இந்த வசனம் ஞாபகம் இல்லைன்னா கதை முடிஞ்சு. இப்போ அந்த ஸ்தானத்தில் வசனம் தெரியாத ஒரு நபர் இருந்திருந்தா அதான் நடந்திருக்கும். ஆனால் வசனம் தெரிந்த இயேசு இருந்தனால பிசாசின் தந்திரத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார். ஸோ நீங்கள் வசனத்தில் வளரணும். நீங்கள் புசிக்க வேண்டிய அப்பம் ஒன்று இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசிக்க, இப்போ வாசிக்க டைம் இல்லை. ஆமென். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். ஆமென். நாளைக்கு நம்முடைய ஐக்கியத்தை குறித்து இன்னொரு காரியத்தை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்கப்போம். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் பார்க்க வேண்டிய வசனங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஸ்தோத்திரம். யோவான் 6ஆம் அதிகாரம் 33, 35, 41, 48, 50, 51. யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எழுதிடுங்க. அதுக்கு பிறகு 33, 35, 41, 48, 50, 51 இத்தனை வசனங்களையும் போய் வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, வாசிக்க. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தான் என்ன சொல்றாருன்னா அப்பம்னு சொல்றார். நான் தான் உங்களுக்கு அப்பம், வானத்திலிருந்து வந்த அப்பம், மன்னா. என்னத்தான் நீங்க புசிக்கணும். என்ன புசிச்சா தான் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சில வனாந்தரத்தை சாவ மாட்டீங்க. நீங்க பிழைத்திருக்கிறதுக்கு ஏற்ற அப்பம் நான் தான். இல்லைன்னா வனாந்தரத்திலே க்ளோஸ். அப்படின்னா புரியுதா? க்ளோஸ்ன்னா இந்த சரீர பிரகாரமான சாவ சொல்லலை, உள்ள இருக்கிற மனுஷன் நரகத்துக்கு போயிடுவான். ஆகிய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க புசிக்க வேண்டிய ஒரு அப்பத்தை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அது யாருன்னா உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் அனுதினமும் புசிக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? இந்த வசனங்கள் எடுத்து நல்லா வாசி தியானம் பண்ணி இயேசுவை புசிங்க. நீங்க புசிக்க கூடாத நிறைய காரியங்கள் உங்க கைகளில் இருக்கு, உங்க வீட்டில் இருக்கு. ஆமென். தீய நட்புகள் இருக்கு, தீய பழக்க வழக்கங்கள் இருக்கு, செல்போன் இருக்கு. ஆமென். அதில் வரக்கூடிய காட்சிகள் இருக்கு, தொலைக்காட்சி வரக்கூடிய நிகழ்ச்சிகள், படங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க புசிக்க கூடாது. அது மூலமா பிசாசு உங்களுக்குள்ள வந்துடுவான். உங்களுக்குள்ள வந்துட்டான்னா நீங்க ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டிய, நீங்க பலியை புசிக்கிறவன் பலியோடு ஐக்கியமா இருக்கிறான். இயேசுவை புசித்தா இயேசுவோட ஐக்கியம். வசனத்தை புசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை புசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிறோம். பிசாசின் பாவத்தை புசிக்கும் போது பிசாசோட ஐக்கியமா இருந்து நரகாக்கினியின் புத்திரராய் மாறிவிடுவோம். ஆகிய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை புசிப்போம், உபதேசத்தை புசிப்போம், இயேசுவோட ஐக்கியமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.